நம்முடைய திரைக்கலை நாயகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் அவருக்கே உரிய நடையில் மிக இயல்பாக ஒரு திரைக்கலைஞர் எவ்வாறு எத்தகைய உடல் மொழியோடு பேச முடியுமோ அப்படி நம்மை எல்லாம் கவரக்கூடிய வகையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கிறார். அவரை நான் பெங்களூரிலே சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. பெங்களூரில் இருந்து நம்முடைய தோழர்கள், பெங்களூர் ரவி, நம்முடைய மகானந்த், வெங்கடேஷ் போன்ற தோழர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். எதேச்சையாக சொன்னேன், இங்கேதானே இருக்கிறார், அவரை பார்த்து சில நிமிடங்கள் பேச விடுகிறேன். அவருக்கு ஏதேனும் நிகழ்ந்துவிடுமோ என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது. சனாதன பயங்கரவாதிகளால் அவரை சந்தித்து, நேரிலே சந்தித்து பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்ல விரும்புகிறேன் என்றுதான் சொன்னேன். சில நிமிடங்களில் எனக்கு அவரோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தார் நண்பர் கஜி என்பவர், அவருடைய நண்பர் ரவி அவர்களுக்கு நண்பர். தொலைபேசியில் நான் நீங்கள் இருக்கும் இடத்தை சொன்னால் நேரிலே வந்து பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். இல்லை, நானே வருகிறேன், உங்களை பார்க்கிறேன், காலை உணவோடு இருவரும் சந்திப்போம் என்று அவர் சொன்னதும் நான் மற்றற்ற மகிழ்ச்சிக்கு ஆளானேன். அவர் சொன்னதைப் போல வந்தார், அழைத்தார், காலை உணவுக்கு சென்றோம். மிக சாதாரணமான மக்கள் கூடுகிற ஒரு உணவகத்தில் தான் சந்தித்தோம். பொதுவாக ஆக்டர் என்றால் ஸ்டார் ஹோட்டல் இருப்பாங்க, ஸ்டார் ஹோட்டலில் தான் சந்திப்பு நடக்கும். அப்படி இல்லை, சாதாரண மக்கள் கூடுகிற ஒரு சிறிய எளிய உணவகம், பொதுவெளியில் அமர்ந்து சாப்பிடுகிற ஒரு உணவகம். அங்கேதான் அவர் இருந்தார். நாங்கள் போனோம், இருவரும் சந்தித்தோம். எனக்கு தயக்கம் இருந்தது அவர் சொன்னதைப் போல. அண்ணன் முத்தரசன் அவர்கள் எப்படி வேண்டாம் என்று மறுதளிப்பாரோ, அருள்மொழி அவர்கள் எப்படி இதை வேண்டாம் என்று சொல்வாரோ, அதை போல இவரும் வேண்டாம் என்றுதான் சொல்லுவார் என்பது நமக்கு தெரியும். அந்த தயக்கத்தோடு அவரிடத்திலே நான் நீண்ட நேரம் பேசிவிட்டு ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்பினேன், பாதுகாப்பாக இருங்கள், சனாதன பயங்கரவாதிகள் எதையும் செய்வார்கள் என்று அவரிடத்திலே சொன்னேன். அப்போதுதான் அவருடைய அனுபவத்தை எல்லாம் பகிர்ந்து கொண்டார். கௌரி லங்கேஷுக்கும் அவருக்கும் இடையில் இருந்த நட்பை, உறவை, நீண்ட பயணத்தை பகிர்ந்து கொண்டார். அவருடைய தந்தை லங்கேஷ் அவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை சொல்லித் தந்தார் என்பதையும் அந்த சிறிய நேர இடைவெளியில் எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அதற்கிடையிலே பல பேர் வந்தார்கள், அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள், அவரோடு நின்று படம் எடுத்துக் கொண்டார்கள். இப்படி அது நடந்து கொண்டே இருந்தது. இதற்கிடையில் தான் நான் இந்த தகவலை சொன்னேன். ஆண்டுதோறும் நாங்கள் இப்படி ஒரு நிகழ்வை நடத்துகிறோம், உங்களுக்கு இந்த விருதை வழங்கலாம் என்று நான் விரும்புகிறேன், உங்கள் இசைவு தேவை என்று சொன்னதும் சற்று தயங்கியபடி இசைவை தந்தார். உங்களுக்காக, விடுதலை சிறுத்தைகளுக்காக நான் அந்த மேடையில் ஏறுகிறேன், பெற்றுக்கொள்கிறேன். பொதுவாக அரசியல் மேடைகளில் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. அரசியல் தலைவர்களோடு தொடர்பு இருந்தாலும் கூட அப்படி அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. விடுதலை சிறுத்தைகளுக்காக நான் அந்த மேடைக்கு வருகிறேன் என்று சொன்னார். உங்கள் சார்பில் நான் மீண்டும் அவருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இன்று இரவு அவருக்கு 10 மணிக்கு விமானம் துபாய்க்கு செல்ல வேண்டும். எல்லோரும் கைப்பிடிகாரத்தை பார்க்கிறீர்கள். 10 மணிக்கு எப்படி போய் விமானத்தை பிடிக்க முடியும் என்று எனக்கும் அந்த பதற்றம் இருந்தது. 7:30 மணிக்கெல்லாம் அவரை பேச வைத்து அனுப்பிவிடுவோம் என்று திட்டமிட்டிருந்தோம். வந்து என் பக்கத்தில் அமர்ந்ததும் சொன்னார், விடிய காலை 4 மணிக்கு விமானத்தில் நான் போகிறேன்.
உடனே அவர் கைகளை பிடித்து குலுக்கி நன்றி சொன்னேன். எல்லோரையும் அவசரப்படுத்தி அவரையும் முன்னாலே பேச வைத்து நிகழ்ச்சி ஒரு மாதிரி ஆகிவிடுமே என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆகவே நமக்காக விமான பயணத்தையும் தள்ளி போட்ட நமது திரை நாயகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு இன்னொரு நன்றியையும் நான் கூடுதலாக உரித்தாக்க விரும்புகிறேன். அவரும் நானும் சேர்ந்து போவதாகவும் திட்டமிட்டோம். நீங்க 10க்கு போக வேண்டாம், 4க்கு போங்க, நானும் சேர்ந்து வருகிறேன் துபாய்க்கு என்று சொன்னேன். ஆனால் நாளை எனக்கு தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி சென்னையிலே, நாளை மறுநாள் காஞ்சிபுரத்திலே நிகழ்ச்சி. ஆகவே துபாய் பயணம் தள்ளி போயிருக்கிறது. ஆக விடுதலை சிறுத்தைகளுக்காக இப்படி விட்டுக் கொடுத்து தன்னுடைய நிலைப்பாட்டையும் தளர்த்தி கொண்டு தன்னுடைய பயணத்தையும் தள்ளி வைத்து இந்த நிகழ்விலே பங்கேற்று மணிக்கணக்கிலே காத்திருந்து சிறப்பாக உரையாற்றி இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற நம்முடைய திரை நாயகர் பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன்.